السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையுடைய ரமலானுடைய மாதத்திலே எங்களுக்கு தந்திருக்கின்ற மிக பெரும் பாக்கியத்தில் ஒன்று சஹருடைய நேரம். சஹருடைய நேரம் என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரியதொரு பாக்கியம். ரமலானுக்கென்று இருக்கின்ற விசேட அமல்களில் இந்த சஹருடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிழை பொறுக்க தேடுவது என்பது ஒரு மிக முக்கியமான அமலாக இருக்கிறது. இந்த சஹருடைய நேரத்துக்கு இரண்டு சிறப்புகள் இருக்கின்றன. ஒன்று, நாம் சஹர் செய்வதாக இருந்தால் அது சஹருடைய நேரம். சஹர் செய்யாவிட்டாலும் அந்த நேரத்தை தஹஜ்ஜுடைய நேரம் என்று நாளாந்தம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்? தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை நெருங்குகின்ற நேரம் தஹஜ்ஜுடைய நேரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுவான், நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன செய்யுங்க, குமில் லைல இல்லா கலீலா, கொஞ்ச நேரத்தை தவிர மற்ற ஏனைய நேரங்கள்ல இரவு நேரத்தில் நீங்கள் இறைவனை எழுந்து நின்று வணங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். அப்படி இல்லை என்றால் இரவினுடைய அரைவாசியாவது நீங்கள் அவனை நின்று வணங்குங்கள். அதுக்கு மேலதிகமா நீங்க விரும்பினா அதை கூட்டிக் கொள்ளையிலும் குறைச்சு கொள்ளையிலும் அந்த நேரம் நல்ல நேரம், தஹஜ்ஜுடைய நேரம். இந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை நெருங்கி வருகிறான். இதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது, யன்சிலு, அல்லாஹ் தஆலா முதலாம் வானத்திற்கு இறங்கி வருகிறான் என்று சொன்னார்கள். முதலாம் வானத்துக்கு இறங்கி வர்றான்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா மேலுக்கு இருந்து கீழே இறங்கிட்டு வர்றான் என்ற அர்த்தம் அல்ல. அது அறிஞர்கள் அழகாக சொல்லுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அடியார்கள் கேட்டால் கொடுக்க உரிமையுடையனாயா அவன். ஆனால் அடியார்கள் கேட்காமலே அவனாக அந்த நேரத்திலே வந்து கேட்கிறான், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றவர்கள், பிழை பொறுக்க தேடுகின்றவர்கள் இருக்கிறீர்களா? நான் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். இரணம் ரிஸ்க் கேட்பவர்கள் இருக்கிறீர்களா? உங்களுக்கு நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆடை கேட்பதற்கு இருக்கிறீர்களா? கேட்டால் உங்களுக்கு நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை நோக்கி அழைப்பு விடக்கூடிய நேரமாக அந்த தஹஜ்ஜுடைய நேரம் இருக்கிறது. அப்ப தஹஜ்ஜுடைய நேரம் என்கிறது இயற்கையாகவே ஒரு பரக்கத்தான நேரம், வணக்கத்துக்குரிய நேரம், இறைவனை அடியான் நெருங்குவதற்கான நேரம். அறிஞர்கள் சொல்லுவார்கள், மக்கள் எல்லாம் உறங்குவார்கள், ஆனால் இறை காதலர்கள் மட்டும் அந்த நேரத்திலே விழித்திருப்பார்கள். மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? உறங்குவார்கள். ஆனால் இறை காதலர்கள் மட்டும் அந்த நேரத்திலே விழித்திருந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள், வணக்கம் செய்வார்கள். அந்த இரவினுடைய இறுதி பகுதி என்பது அவ்வளவு மகத்தான நேரம். இஸ்லாத்திலே ஒரு சுன்னத் இருக்கிறது. ஒரு மனிதன் இஷா தொழுகைக்கு பின்னர் வித்ர் தொழ வேண்டும். வித்ர் தொழுத பின்னர் அமல் செய்வதாக இருந்தால் அமல் செய்யலாம், ஆனா பேசக்கூடாது. வீண் வார்த்தைகள் எதுவுமே வித்ருக்கு பிறகு, வித்ர் தொழுகைக்கு பிறகு வீணான வார்த்தைகள் எதையும் பேசவே கூடாது. நன்மைகளை பேசலாம், வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. அப்ப இஷாவுக்கு பிறகு நீங்கள்
நகர்ப்புறங்கள்ல பாருங்க, விடிய விடிய ஹோட்டல்கள் இருக்கும், ஜனப்புழக்கம் இருக்கும். ஆக்கள் பெருமையா சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் எங்கட ஊர் நல்ல கலகலப்புன்னு சொல்லுவாங்க. என்ன சில்லற காசா? இல்ல. எதுல கலகலப்போ? விடிய விடிய ரோட்ல ஜனம், அது பெருமை. ஆனா கிராமப்புறங்களுக்கு போய் பாருங்க, பெரும்பாலும் மக்ரிப் இஷா தொழுகையோட அந்த ஊர் அப்படியே வெறிச்சோடி போய்விடும். அங்குள்ள மக்கள் நேர காலத்தோடு உறங்குவார்கள், நேர காலத்தோடு எழுந்து விடுவார்கள். அவர்களுடைய விவசாய நிலங்களுக்கு அவர்கள் அதிகாலையிலே போவார்கள், தொழில்களுக்கு அதிகாலையிலே போவார்கள், நேர காலத்தோடு எழுந்து விடுவார்கள். அதிலே அவர்களுக்கு பரக்கத் இருக்கிறது. அறிஞர்கள் சொல்லுவார்கள், இரவுல முந்தின பகுதி முழிச்சுக்கு இருந்து போட்டு பிந்தின பகுதியில இந்த இரவு வணக்கம் செய்கிற நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், அதையும் கடந்த நேரத்தில் உறங்குறது யாருடைய பண்பு என்று சொன்னால் நாய்களுடைய பண்பு என்று சொல்லுவார்கள். நீங்க நாய்களை பாருங்க, இரவுல முந்தின இரவு பாதி இரவுல தெருவெல்லாம் சுத்தி தெரியும், கத்தி தெரியும். ஆனா பிந்தின இரவுல நீட்டிலிருந்து படுத்திடும். ஆனா மூமின்களுடைய பண்பு அதற்கு மாற்றமானது. அவர்கள் நேர காலத்தோடு உறங்கி நேர காலத்தோடு எழுந்து இறைவனை வணங்குகின்ற நேரம்தான் அந்த தஹஜ்ஜுடைய நேரம். அது அல்லாஹ் தஆலா யாருக்கு சொன்னான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான், குமில் லைல, நாயகமே யா ரசூலல்லாஹ், இரவு நேரத்திலே நீங்கள் நேர காலத்தோடு எழுந்து இறைவனை நின்று வணங்குங்கள். எந்த அளவு? கொஞ்ச நேரம் நீங்க உறங்கினா போதும், மிச்ச நேரம் வணக்கம் செய்யுங்க. அல்லது நிஸ்மஹு, இரவினுடைய அரை பகுதியை நீங்க வணக்கமா கழிங்க, அல்லது மூன்றில் ஒரு பகுதியை நீங்க வணக்கமா கழிங்க என்று அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான். சரி, இப்ப அடுத்தது ரமலான் மாசம் வந்துச்சு. ரெண்டு பவர் என்ன? ஒன்று தஹஜ்ஜுடைய நேரம், இரண்டாவது சஹருடைய நேரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், சஹருடைய நேரம் என்பது நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடுகின்ற, பாவ மன்னிப்பு தேடுகின்ற, இஸ்திக்பார் செய்கின்ற நேரமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவு நேரத்திலே கொஞ்சமாகத்தான் தூங்குவார்கள், கொஞ்ச நேரமாகத்தான் தூங்குவார்கள். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய வேளையிலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிழை பொறுக்க தேடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னொரு அத்தியாயத்திலே, நீண்ட அத்தியாயம் ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய வேளையிலே அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடுகின்ற அடியார்கள் என்று நல்லடியார்களை அல்லாஹ் வர்ணிக்கிறான். அப்ப அல்லாஹ் கிட்ட பிழை பொறுக்க தேட வேண்டிய இடம் எது? சஹருடைய நேரம். சஹருடைய நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் இஸ்திக்பார். தஹஜ்ஜுத் என்கிற அமலும் இருக்குது, சஹர் என்கின்ற உண்ணுதல் என்கின்ற நன்மையும் இருக்கிறது, காரியமும் இருக்கிறது. சஹருடைய வேளையிலே இஸ்திக்பார், பிழை பொறுக்க தேடுகின்ற அந்த காரியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுடைய பண்பு என்று சிலாகித்து சொல்லி இருக்கிறான். சரி, சஹர் செய்யணும். குறைஞ்சது ஈச்சம்பழமோ அல்லது ஒரு முடக்கு தண்ணீரோ சஹருக்கு நாங்க என்ன செய்யணும்? கட்டாயமாக சாப்பிட்டு அந்த சஹரை ஹயாத்தாக, அந்த சஹரை செய்வது மிக முக்கியமான சுன்னத்துக்கள். எந்த அளவுக்குண்டா அறிஞர்கள் கேட்பார்கள், அல்லாஹ் செய்யற வணக்கம் அடியார்களுக்கு நம்மளுக்கு செய்ய சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரு வணக்கத்தை அல்லாஹ் செய்யறான் என்று சொல்ல முடியுமான ஒன்று இருக்கும் என்றிருந்தால் அது என்ன தெரியுமா? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, மூமின்களே நீங்கள் நாயகத்தின் பேரில் ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வும் அந்த ஸலவாத்தை சொல்கிறான். அல்லாஹ்வும் மலக்குகளும் இணைந்து செய்கின்ற ஒரு நன்மை இருக்கும் என்றால் அது
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சொல்லுகின்ற ஸலவாத்து தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி தெரியுமா? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குகளும் யுஸல்லூன அலல் முத்தஸஹிரீன், சஹர் செய்கின்றவர்கள் மீது அல்லாஹ்வும் மலக்குகளும் ஸலவாத் சொல்கிறார்கள். இப்ப நாம குர்ஆன்ல என்னத்தை வழங்குறோம்? அல்லாஹ் தஆலாவும் மலக்குகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, அதே வசனம் அதே வார்த்தையை சொல்கிறார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் யுஸல்லூன அலல் முத்தஸஹிரீன், சஹர் செய்கின்றவர்கள் மீது அருள் புரிகிறார்கள். நாயகத்தின் மீது அல்லாஹ் ஸலவாத் சொல்றாங்க, பொருள் வேற, ஆயிர விளக்கம் வேற. ஆனால் சஹர் செய்கின்றவர்கள் மீது அல்லாஹ்வும் மலக்குகளும் ஸலவாத்தை சொல்கிறார்கள், அருள் புரிகிறார்கள் என்கின்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல இன்னொரு கட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுவார்கள், இர்ஹமுல்லாஹுல் முத்தஸஹிரீன், சஹர் செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக, ரஹ்மத்து செய்கிறான் என்று சொல்லுவார்கள். சஹர் செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அப்ப சஹர் என்கின்ற நேரம் மிக முக்கியமான நேரம். சஹர் செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். மலக்குகளும் பரக்கத்து வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். சஹருடைய நேரத்திலே பிழை பொறுக்க தேடுகின்றது மூமின்களுடைய பண்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். அது தஹஜ்ஜுடைய நேரமாக இருக்கிறது. அல்லாஹ் அடியார்களை நெருங்கி வந்து உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டு அதை வழங்க தயாராக இருக்கின்ற நேரமாக இருக்கிறது. அப்ப இந்த நேரம் மிக முக்கியமான நேரம். சில பெரியார்கள் யாராவது நோயாளியாக தங்களுக்கு நோய் என்று சொல்லிவிட்டால் சஹருடைய தஹஜ்ஜுடைய நேரத்திலே கிணற்றிலே தண்ணீர் எடுத்துக் கொண்டு வாருங்கள் என்று அந்த தண்ணீரிலே குர்ஆனுடைய வசனங்களை துஆக்களை ஓதி கொடுப்பார்கள். அந்த நேரத்திலே எடுக்கப்படுகின்ற தண்ணீர் ஒரு பரக்கத்தான தண்ணீராக அறிஞரிடத்திலே காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, நான் ஒரு கிதாபிலே பார்த்தேன், தஹஜ்ஜுடைய நேரத்தில் குளிக்கின்ற வளமை யாருக்காவது இருந்தால், இந்த தஹஜ்ஜுத் நேரத்துல சுபஹுக்கு முன்னாடி குளிக்கின்ற வளமை யாருக்காவது இருந்தால் அவர்களுக்கு சூனியம் போன்ற கெடுதிகள் பலிக்காது என்று ஒரு கிதாபிலே நான் பார்த்திருக்கிறேன். ஹதீஸ் அல்ல, ஒரு கிதாபிலே நான் பார்த்திருக்கிறேன். அந்த நேரத்துல குளிக்கிற அந்த குளிப்புக்கு கூட அவ்வளவு சக்தி இருக்கிறது. அதற்காக அந்த நேரத்துல குளிக்கிறவர்களுக்கு நோய் ஏற்படுகின்றவர்களாக இருந்தால், ஆஸ்மா நோய் உள்ளவர்கள் அல்லது தடுமல் உள்ளவர்கள், சளி பிரச்சனை உள்ளவர்கள், அவங்க இந்த ஹதீஸ அல்லது இந்த விஷயத்தை இமாம்களோட கருத்தை கொண்டு போய் குளிச்சு நோயாளியாக வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவில்லை. இதை புரிஞ்சு கொள்ளணும். எனவே அந்த நேரம் மிக முக்கியமான நேரம். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், அஸ்தகுர் ருயா பில் அஸ்ஹார். நம்ம கனவு காண்றோம். கனவு காண முடியுமா முடியாதா? கனவு காண முடியும். நபிமார்கள் கனவு கண்டிருக்கிறாங்க. இஸ்லாத்துல கனவு கொண்டே சில கடமைகளும் வந்திருக்குது. ஹஜ்ஜுடைய கடமை எப்படி வந்துச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை குர்பானி கொடுப்பதை கனவு கண்டுதானே அவர்கள் அதை உண்மைப்படுத்தினார்கள். கனவின் மூலமாக வந்த கடமைதான் ஹஜ்ஜுடைய குர்பானி. நம்ம சொல்லக்கூடிய பாங்கு கனவின் மூலமாக அறிவிக்கப்பட்டு வந்த ஒரு கடமையா இல்லையா? பாங்கு கனவின் மூலமாக அறிவிக்கப்பட்டு வந்த ஒரு கடமை. கனவுக்கு இஸ்லாத்துல ஒரு இடம் இருக்கிறது, அங்கீகாரம் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், கனவு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கனவு மூலமாக கிடைக்கின்ற செய்திகள் வஹீயுடைய 46இல் ஒரு பங்கு. அப்ப அல்லாஹ் தஆலா நாம நல்ல அடியார்களாக இருந்தால்,
நம்மளுக்கு ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லணும் என்றால் கனவின் மூலமாக கூட அவளுக்கு அறிவிப்பான். அது நுபுவத்துடைய 46 ஒரு பங்கு. நுபுவத்துடைய 46 ஒரு பங்கு நபிமார்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த இறை உதிப்பினுடைய 46 ஒரு பங்காக கனவு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில சுபஹ் தொழுகை முடிச்சு போட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, யாராவது கனவு கண்டிருக்கிறீங்களா சொல்லுங்கன்னு கேட்பாங்க. சஹாபாக்கள் கனவு கண்ட கனவை சொல்லுவாங்க. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருள் சொல்லுவார்கள். இது வழக்கத்தில் இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட. பழைய ஆலிம்கள்ட்டையும் இருந்துச்சு. பழைய மக்கள்கிட்டையும் கனவு கண்டா அது ஆலிம்கள்ட்ட போய் கேட்கிற வழக்கம் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? கனவு கண்டா அத ஒரு நல்ல மனிதர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட்க்கு சொல்லணும். அதுக்கு 2 காரணம். ஒன்று, அவர் நல்லதை உங்களுக்கு சொல்லுவார், பொருள் சரியான பொருளை சொல்லுவார், கனவுக்கு சரியான பொருளை சொல்லுவார். 2வது, ஒருவேளை உங்களோட கனவுல கெடுதி இருந்தாலும் அதை திடீரென்று உங்களுக்கு சொல்லாமல் அதை பக்குவமாக சொல்லுவார். கனவு கண்ட முதல்ல நல்ல நம்பிக்கையான நல்ல அடியார் நல்ல மனிதர் ஒருவற்றை சொல்லணும். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொல்லுவாங்க, அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டெடுப்பாங்க, அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. முதல் சொல்ற பொருள் நல்லதா இருந்தா நம்மளுக்கு சந்தோஷம். என்ன கனவுண்டா போல என்ன நம்மளுக்கு எல்லா கனவும் நல்ல கனவா வருது? டொலர் கொட்டுறா போலயா கனவு வருது? பல்லுறா போல கனவு வருது? மையத்து மௌத்து ஏற்படுறா போல கனவு வருது? விபத்து ஏற்படுறா போல கனவு வருது? இதை கொண்டு போய் ஒரு பொருள் சொல்ல தெரியாத ஒரு ஆளுகிட்ட போய் சொன்னோம்டா, எடுத்தெடுப்புல நானும் நினைச்சேன், நீங்க அப்படி ஓடுற ஓட்டம், வாகனம் ஓடுற ஓட்டத்தை பார்த்தா உங்களுக்கு அப்படி நடக்கும் நினைச்சேன் என்று சொன்னா, அதுக்கு பிறகு சும்மாவே வாகனம் ஓடக்கிட்ட மனசுல ஒரு நடுக்கம் வரும், கனவு கண்டே நடுக்கம் வரும். இவன் சொன்ன பொருள் அதை கன்ஃபார்ம் பண்ணிடும். கையில் ஒரு நடுக்கம் வரும், சும்மாவே கொண்டு வேண்டுமா அவன்ல முட்டிடுவான். அதால கனவுக்கு பொருள் சொல்ல தகுதியான ஆட்கள்கிட்ட கனவை சொல்லணும். அவங்களும் ஆபத்தான கனவுகள் என்றா அத பக்குவமாக உங்களுக்கு சொல்லுவாங்க. அது நல்லது. சரி, இந்த கனவு சகருடைய நேரத்தில் ஒருவன் கனவு கண்டால், இப்ப நம்ம பகல் கனவு காண்ட கூட சகருடைய நேரத்தில் கனவு காண்டதில்லை. அந்த இரவினுடைய பிற்பகுதியில கனவு கண்டால் அந்த கனவு உண்மைக்குண்மையானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கனவுல மிக உண்மையான கனவு பகல் கனவில்ல, இரவு கனவுலையும் சகர் வேளை அந்த பிந்திய பகுதியில காணக்கூடிய கனவு. அஸ்தகுர் ருயா பில் அஸ்ஹார், சகருடைய வேளையில காணுகிற கனவுதான் மிக உண்மையான கனவு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஆக சகருடைய நேரம் என்பது பிழை பொறுக்க அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேட வேண்டும், தஹஜ்ஜுத் தொழ வேண்டும், ஏதாவது ஒரு ஈத்தம்பழத்தையோ தண்ணியோ சாப்பிட்டு சகர் செய்ய வேண்டும். அப்படி ஒரு சிறந்த நேரமாக அந்த நேரம் இருக்கிறது என்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரமலானுடைய அல்லது ரமலான் அல்லாத காலத்தில் உள்ள இரவு பகல் சகல வணக்கங்களையும் ஏற்று அங்கீகரித்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.